மூணாவது பார்க்க போற டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாக்ஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட். ஸோ இந்த வாக்ஸ் சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இது நம்ம விபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லுவோம். ஸோ இந்த விபி டெஸ்டோட எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டு செக் த அபிலிட்டி ஆஃப் பாக்டீரியா டு ப்ரொடியூஸ் அசிட்டைல் மெத்தில் கார்பினால். இதை வந்து நம்ம ஷார்ட்டா அசிட்டாயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் எதுல இருந்து அப்படின்னா குளுக்கோஸ்ல இருந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆரும் விபி கிட்டத்தட்ட ஒரே ஒரு பிரின்சிபல் தான் பார்த்தோம். அப்படின்னா குளுக்கோஸ் நம்ம கொடுக்குறோம், அந்த குளுக்கோஸை வந்து ஆசிடா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எம்ஆர் டெஸ்ட், மெத்தில் டெஸ்ட். ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணாம அசிட்டாயின் அப்படின்ற இந்த ஒரு நியூட்ரல் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா விபி டெஸ்ட், வாக்ஸ் ப்ராஸ்கர் டெஸ்ட். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ இதுதான் இதோட எய்ம். ஸோ ஒரு பாக்டீரியாவுக்கு வந்து நம்ம குளுக்கோஸ் கொடுத்தக்கப்புறம் அது வந்து அசிட்டாயின் ப்ரொடியூஸ் பண்ணுதா அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அதோட பிரின்சிபல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு பாக்டீரியா நான் வந்து இப்போ எனக்கு வந்து குளுக்கோஸ் கொடுக்குறாங்க. குளுக்கோஸ் கொடுத்தோடனே அதை வந்து நான் ஃபெர்மெண்ட் பண்ணி அசிட்டாயின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து இதனோட அசிட்டாயின் அப்படின்னா இது வந்து ஒரு நான் அசிடிக் நியூட்ரல் காம்பவுண்ட். ஸோ எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா குளுக்கோஸை ஃபெர்மெண்ட் பண்ணும்போது இந்த காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. ஓகே, இதை வந்து நான் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ரொடியூஸ் பண்ணக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு இப்போ என்கிட்ட வந்து 2 ஐட்டம் வந்து ஆட் பண்றாங்க. ஒன்று வந்து நாப்தால் அப்படின்ற ஒரு காம்பவுண்டும், அப்புறம் வந்து 40% பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இது ரெண்டையும் வந்து ஆட் பண்றாங்க. ஸோ இந்த ஆல்பா நாப்தான்றது வந்து பிராட்ஸ் ரியேஜென்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 40% KOH வந்து பிராட்ஸ் ரியேஜென்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண அந்த அசிட்டாயின் வந்து டை அசிட்டைலா வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த டை அசிட்டைல் என்ன ஆகும் அப்படின்னா ரேடியம்ல இருக்க பெப்டோனோட ஜாயின் ஆகி ஒரு பிங்கிஷ் ரெட் கலர் பாலிமர் வந்து அது வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நான் அசிட்டாயின் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது வந்து டை அசிட்டைலா கன்வெர்ட் ஆகி அந்த டை அசிட்டைல் வந்து பெப்டோன்ல இருக்கிற குவானிடின் காம்பவுண்ட்ஸோட ரியாக்ட் ஆகி ரெட் கலர்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் இதோட பிரின்சிபல். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த எம்ஆரும் விபியும் கிட்டத்தட்ட சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுலயுமே பாசிட்டிவ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாக்டீரியா வந்து அசிடிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா எம்ஆர் பாசிட்டிவா இருக்கும், விபி நெகட்டிவா இருக்கும். சப்போஸ் நியூட்ரல் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா விபி பாசிட்டிவா இருக்கும், எம்ஆர் நெகட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி வரும். ரொம்ப ஃபியூ பாக்டீரியாஸ் தான் ரெண்டுமே பாசிட்டிவா வரும், ரெண்டுமே நெகட்டிவா வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அதை எக்ஸெப்ஷனலா தள்ளி வச்சிருக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபேக்ட். இப்போ ப்ரொசீஜருக்குள்ள போகலாம். ஸோ சேம் நம்ம வந்து ஒரு எம்ஆர்விபி பிராத்தை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எம்ஆர் நம்ம முன்னாடியே முடிச்சுட்டு இப்போ விபி தான் பண்ண போகிறோம். இதை வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு 24 hours கல்ச்சரை வந்து இனாக்குலேட் பண்ணிட்டு அதை வந்து 37 degree Celsiusல ஒரு 48 hours வந்து இன்குபேட் பண்ணிடணும். இப்போ இந்த கேப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் வந்து அது எல்லாத்தையும் நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி அசிட்டாயின் அப்படின்ற காம்பவுண்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 48 hours கல்ச்சர் எடுத்து அதில் வந்து நம்ம பிராட்ஸ் ரியேஜென்ட் ஏ வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த பிராட்ஸ் ரியேஜென்ட் ஏல என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்பா நாப்தா வந்து இருக்கும். அடுத்து வந்து பிராட்ஸ் ரியேஜென்ட் பி வந்து ஆட் பண்றோம் 0.2 ml. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா 40% KOH வந்து இருக்கும், அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ போட்டோன்னே இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அது ரெண்டும் ரியாக்ட் ஆகி நம்ம கொஞ்சம் அதை ஷேக் பண்ணி அப்படி காத்துல வச்சோம் அப்படின்னா அதாவது அட்மாஸ்பியருக்கு ஆக்சிஜனோ ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா 10 to 15 minutesல நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஃபார்மேஷன் வரும். ஸோ அந்த ரெட் கலர் ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ், விபி பாசிட்டிவ். சப்போஸ் ரெட் கலர்ல வராம கலர் சேஞ்ச் இல்லாம அப்படியே இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னா விபி நெகட்டிவ். இந்த இமேஜ் நம்மளுக்கு பார்த்த மாதிரி. இப்போ பாசிட்டிவ்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளெப்டரா ஸ்பீசிஸ், என்ட்ரோபாக்டர் ஸ்பீசிஸ் இதெல்லாம் பாசிட்டிவ், விபி பாசிட்டிவ். விபி நெகட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மிட்டிஸ் அண்ட் சால்மோனெல்லா ஸ்பீசிஸ் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதை எப்படி இனாக்குலேட் பண்ணி நமக்கு ரிசல்ட் வருதுன்றதையும் பார்க்கலாம். ஒரு பாக்டீரியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கே நம்ம இவ்வளோ டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நம்ம யாரு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளோ டெஸ்ட்டை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கு.
ஸோ வாழ்க்கையில் வர கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம ஒரு டெஸ்ட்டாக நினச்சி பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வாழ்க்கையில் மாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.